தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அடிபணிந்த பாஜக பணிய வைத்த காஜாக்கா. அதாகப்பட்டது கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி. இவங்க டெல்லியில் பல நாட்களாக நீட் தேர்வில் வினாத்தாள் லீக் ஆனதை குறித்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அது மாணவர்கள் போராட்டம் என்று அனைத்து ஊடகங்களாலும் பிரபலப்படுத்தப்பட்டது. அதோட முக்கிய நோக்கம் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும். இந்த போராட்டத்தில் பலவிதமான கலவரங்களும் நடந்தது. கைகலப்புகள், லாரி நிறையா கல் இறங்குதல் போன்ற சம்பவங்களும் நடந்தது. இருந்தாலும் நியூட்ரலான மாணவர்களும் இதில் கலந்து கொண்டதாகத்தான் சொல்லுகிறார்கள். என்ன விஷயம்னு பார்த்தா, நீட் தேர்வு வினாத்தாள் லீக் ஆகிடுச்சான். இதை நம்பி படித்த பல லட்சம் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி பல பேர் தற்கொலை செய்து கொண்டார்களாம். அதில் பாருங்கள், இந்த வினாத்தாளை யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த தேர்வு நடந்து அதற்கு ரிசல்ட்டும் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் எம்பிபிஎஸ் சேர்க்கைக்காக காத்திருக்கின்ற நேரத்தில் இந்த போராட்டம் வெடிச்சிருக்கு. அதெல்லாம் 2 மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு போராட்டம். ஏன்னா இந்த 2 மாதத்தில் போராட்டத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் தயார் செய்யப்பட்டது காஜாக்காவால். அதாகப்பட்டது கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியால். நீட் தேர்வில் குளறுபடிகள் நீங்க வேண்டும் அப்படின்றது தான் போராட்டம். ஆனால் தமிழ்நாட்டு மீடியா நீட் வேணான்னு டெல்லியில் மாணவர்கள் போராடுறாங்க. இங்கே பாருங்கள், மாணவர்கள் ஜனநாயகன் படத்துக்கு போகிறாங்க. வடக்கில் இருக்க மக்கள் கல்விக்காக போராடுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் சினிமா பார்க்குறதுக்காக அடிச்சிக்கிறாங்க. சினிமா மோகம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு திமுக அனுப்பின ஆட்கள் பேசினாங்க. திமுக எந்த ஆட்கள் அனுப்பிச்சு? நாசா விஞ்ஞானிகளா இல்லை இஸ்ரோ விஞ்ஞானிகளா? இந்த அரிய கருத்தை சொல்ல திமுகவால் அனுப்பப்பட்ட ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித்து, வெற்றிமாறன், அமீர் போன்ற அறிஞர்கள். திமுக தன்னுடைய அரசியலுக்காக இந்த மாதிரி 5 வருஷமாக கோமாவில் கடந்த எக்ஸ் கொத்தடிமைகளை இறக்கினா விஜய் தன்னுடைய அரசியலுக்கு தன்னை பயன்படுத்தி கொள்ள மாட்டார். இவங்களாம் 2017 காலகட்டத்தில் பிஜேபியை எதிர்த்து, நீட்டை எதிர்த்து, அப்புறம் எல்லாத்தையும் எதிர்த்து போராட்டம் பண்ணும்போது உண்மையாகவே புரட்சியாளர்கள்னு மக்கள் நம்பினாங்க. இந்த லிஸ்ட்டில் சத்யராஜ், கரு பழனியப்பன், திருமுருகன் காந்தி, கோவன் மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பழைய பீஸுங்களை இறக்குனா இப்போ வேலைக்கு ஆகாது. மக்கள் தெளிவாயிட்டாங்க. போதாத குறைக்கு 5 வருஷமாக அமெரிக்காவுக்கோ லண்டனுக்கோ போன மாதிரி காணாமல் போன சூர்யா ஃபேமிலியும் வந்துடுச்சு. இதெல்லாம் இங்கே சுத்தமாக எடுபடலை. அங்கே தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ண உடனே இங்கே கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் நடந்த போராட்டத்தையும் விட்டுட்டாங்க. ஆனால் நிறைய பிஜேபி ஆதரவாளர்கள் என்ன நினச்சாங்கன்னா, இந்த கரப்பாம்பூச்சியோடைய போராட்டத்துக்கு பாஜக அஞ்சாது, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய மாட்டார், செய்யக்கூடாது. அப்படி பண்ணால் பாஜக பயந்து போச்சுன்ற இமேஜ் தான் இந்தியா ஃபுல்லாக வரும். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு போராட்டத்துக்கு பயந்து தான் பாஜக விவசாய சட்டத்தை ரத்து பண்ணிடுச்சு. மறுபடியும் அதே மாதிரி பண்ணக்கூடாதுன்னெலாம் சொன்னாங்க. ஆனால் தர்மேந்திர பிரதான் தாமாகவே முன்வந்து ராஜினாமா பண்ணிட்டார். எப்படி விவசாய போராட்டத்தின் போது காலிஸ்தான் தீவிரவாதிகள்லாம் உள்ளே பூந்து கையில் கத்தி காலிஸ்தான் கொடின்னு சுற்றின்னு இருந்தாங்களோ, அவங்களுக்கு எப்படியெல்லாம் உணவுகள் வழங்கப்பட்டனவோ, பீட்சா பர்கர்னு, அதே மாதிரி இந்த போராட்டத்திலையும் தாராளமாக போராளிகளுக்கு உணவுகள் வழங்கப்பட்டன. ஆசியாவில் இந்தியாவோட வளர்ச்சி சைனாவுக்கு பிடிக்கல. உலக அளவில் மோடி அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த மரியாதையை நிறைய மேற்கு நாடுகள் விரும்பவில்லை. அதனால் இதற்கு பின்னாடி எல்லா நாடுகளின் சதியும் இருக்கும். வெளியே நீட்டுன்னு சொன்னாலும் உள்ள இந்த அரசை டீஸ்டெபிளைஸ் பண்ணணும், அதான் அவங்க நோக்கம்னு நிறைய பேர் சொன்னாங்க. இந்த நிலைமையில் பாஜக ஏன் பணிஞ்சு போச்சு? நான் பர்சனலாக என்ன நினைக்கிறேன்னா, பிஜேபியோடைய நோக்கமே காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கிட்ட நாங்கள் அடிபணிஞ்சிட்டோம் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டுறது தான். அது மூலமாக கரப்பாம்பூச்சி கட்சியால் தான் பாஜகவை சரியான முறையில் எதிர்க்க முடியும்னு மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்பட்டு கரப்பாம்பூச்சியும் அதை நம்பி எலெக்ஷனில் நிற்கிதுன்னு வச்சுப்போம். இதை விட மிக 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 நல்ல விஷயம் பிஜேபிக்கு வேறு என்னங்க வேணும்? ஏன்னா இந்த கரப்பாம்பூச்சிக்கு யார் ஆதரவு தெரிவிப்பா? தேசத்தை துண்டாடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சக்திகள், மைனாரிட்டிகள், பிஜேபி வேணான்னு நினைக்கிறவர்கள். காங்கிரஸும் இந்தியான்னு ஒரு நாடே இல்லைன்னு சொல்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு. காரணம், பிரிவினைவாதிகளுடைய ஓட்டாவது வரட்டுமே, அதான். இந்த மாதிரி பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுகளெல்லாம் எல்லா பக்கமும் சிதறி பாஜக 350லேருந்து 400 சீட்டு ஜெயிப்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை சிஜேபியை டெவலப் பண்ணுறது மூலமாக கிடைக்கும். தமிழ்நாட்டில் நீட்டை எதிர்த்த திமுகவுடைய கூட்டணி எல்லாம் விஜய் கூட ஓடி போயிட்டதால் எல்லாம் சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க. திமுகவுடைய போராட்டத்தையும் மக்கள் சுத்தமாக மதிக்கலை. ஆகையினால் பாஜக பயந்து போச்சு, சிஜேபி மிகப்பெரிய வின்னர் அப்படின்னு பேசுகிற எல்லாருமே அவங்களுக்கே தெரியாமல் பாஜகவுடைய மிகப்பெரிய வெற்றிக்காக இப்போதே உழைத்து கொண்டிருக்கிறார்கள்.
நல்லா யோசிச்சு பாருங்கள். 2014 ஃபஸ்ட்டு பிஜேபி ஜெயிச்சப்ப ஏகப்பட்ட போராட்டங்கள். இதுக்கு பிறகு பிஜேபி ஜெயிக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ தான் 300+ சீட்டு ஜெயிச்சுது. அதுக்கு பிறகு பெரிய அளவு போராட்டங்கள்லாம் இல்லை. பிஜேபி 400 சீட்டு ஜெயிக்கும்னு எல்லா டிவிலையும் பத்திரிகையிலையும் சொன்னாங்க. ஆனால் 240+ தான் ஜெயிக்க முடிஞ்சுது. எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த போராட்டம் இந்தியா முழுக்க நடந்ததுன்னு சொன்னாலும் அதிகபட்சமாக சில லட்சம் பேர் தான் அதில் இருந்திருப்பாங்க. ஆனால் இதை 140 கோடி மக்கள் பார்க்குறாங்க. இந்த போராட்டத்தில் வெளிநாட்டு சதி இருக்குதுன்னு அவங்க உணர்ந்தாலோ, வன்முறைகளை பிடிக்கலனாலோ எல்லாரும் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவான். சிஏஏவை எதிர்த்து நடந்த போராட்டத்தை பார்த்த மக்கள் பிஜேபிக்கு எதிர்ப்பாக ஓட்டு போடலை, பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டாங்க. ஏன்னா போராட்டத்தில் நடக்கும் வன்முறைகள் மக்களுக்கு எப்பயும் பிடிக்காது. இதை பகிரங்கமாக ரோட்டில் இறங்கி எதிர்க்க பயப்படுவாங்க. அவங்களுடைய எதிர்ப்பை ஓட்டு மூலமாக காட்டுவாங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.